சார், திமுகவின் அரசியல் பாதை 2026 நோக்கி எப்படி இருக்கு? பூக்கள் நிறைந்த பாதையா இருக்கா இல்ல முட்கள் நிறைந்த பாதையா இருக்கா? எப்படி திமுக ஹேண்டில் பண்ண போறாங்க? ஜனநாயக நாட்டில் ஜனநாயக களத்தில் பூக்கள் விரித்து எப்பொழுதும் யாரையும் வரவேற்பதில்லை. களத்தில் சண்டை போட வேண்டும். எண்ணிக்கை வேலை இல்லாதெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கும். அதிமுக 4ஆ இருக்கு. அது 1ஆ எடுத்துக்கிறதா 4ஆ எடுத்துக்கிறதா? இன்னைக்கு அதிமுக குடும்ப அரசியல் இல்லையா? ராஜன் செல்லப்பா பையன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் பையன் இருக்காரு, ஜெயக்குமார் பையன் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இளைஞர் செயலாளர் வந்துருக்கான். நீங்க எடப்பாடி அவர்கள் மேசைக்கு கீழே புகுந்து போய் பதவி வாங்கினவர்கள் நீங்க அங்க பேசுறீங்க. அது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய பதவி. அதை திமுக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரா போய் எடப்பாடியை கூப்பிட்டு நீங்க மேஜை கீழே பதவி வாங்கணும்னு சொன்னோமா? இல்லையே. இப்ப மக்களை பார்த்து வந்த முதலமைச்சரா நீங்க? தேர்தல் பார்த்து தேர்தலை சந்தித்து கையெடுத்து கும்பிட்டு மக்கள் ஆதரவு வந்த முதலமைச்சரா இல்லையே. கூவத்தூர்ல கூத்தாடி வந்த ஆட்சி தான். அவருடைய கேள்விக்கு அது பதில் வந்தது. சட்டமன்றத்தில் ராமதாஸ் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? இதே ராமதாஸ் அவர்களே 94 வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற பொழுது ஒரு காவல்துறை ஆய்வாளர் ரோட்ல ஓட அடிச்சு மண்டையை உடைச்சு இதே ராயப்பேட்டா மருத்துவமனையில் ஐயா ராமதாஸ் அனுமதிக்கப்படலையா? அதுக்கப்புறம் அதே ராமதாஸ் பேட்டியாளர் செய்தியாளர் சந்திப்புல ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சா தாயோடு சகோதரியோடு உடலுறவு வச்சு சமம்னு சொல்லலையா? உங்க அப்பா விட்டு சொத்தையா கேட்கிறோம், உன்னை நான் கோட்டையில வந்து பார்க்கணுமான்ட்டு மக்களால் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அவர் அவமானப்படுத்துவாரு, சிறுமைப்படுத்துவாரு. அது தப்பு இல்ல. அவருக்கு வேற வேலை இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னது மட்டும் தப்பாயிடுமா? 4 மணி நேரம் காத்து இல்லையா ஜெயலலிதாவுக்கு இதே கோட்டையில பாக்குறதுக்கு? நான் ஐயா அன்புமணியை கேட்கிறேன், அப்ப உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதானியின் பிரச்சனை இந்தியா முழுவதும் பத்தி எரிகிறது. உச்ச நீதிமன்றம் காரி துப்புகிறது. இந்த அரசாங்கமே, இந்திய அரசாங்கமே அவரை சுத்தி தான் இயங்குதுன்னு குற்றச்சாட்டு வருது. அப்படின்னா நீங்க மோடியை டார்கெட் பண்ணாம நீங்க சம்பந்தமே இல்ல முதலமைச்சரை டார்கெட் பண்ணி பேசுறது யாரை திருப்திப்படுத்த இல்ல யாரை விளம்பரப்படுத்த? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தையை பதிவிட்டார். அதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு தான் முன் உதாரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. யார் எழுதி கொடுத்ததை படிக்காம அறிக்கையா வெளியிடுறீங்க? போன மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 மாசம் வாட்டி பேசிட்டு போயிடுவீங்களா? அவர் ஒரு பொருளை சொல்லிட்டாரு, நீங்க தலையில தூக்கி வச்சுன்னு தெரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு குமஸ்தா ஒரு வக்கீல கோர்ட்டுக்குள்ள வெட்டுறாரு, அவர் பொருளை வச்சுன்னு இருக்கிறாருன்னு. இதுக்கு போய் சட்ட ஒழுங்கு காரணம்னு ஒருத்தன் சொன்னானா அவன் அரசியலில் அடிப்படை அறிவே இல்லாதவன் அர்த்தம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுகவின் அரசியல் பாதை 2026 நோக்கி எப்படி இருக்கு? பூக்கள் நிறைந்த பாதையா இருக்கா இல்ல முட்கள் நிறைந்த பாதையா இருக்கா? எப்படி திமுக ஹேண்டில் பண்ண போறாங்க? இது ஜனநாயக நாட்டில் ஜனநாயக களத்தில் பூக்கள் விரித்து எப்பொழுதும் யாரையும் வரவேற்பதில்லை. களத்தில் சண்டை போட வேண்டும். நாங்கள் சண்டை போட தயாராக இருக்கிறோம் மக்கள் ஆதரவோடு. ஆனால் எங்கள் எதிரில் யார் சண்டை போடுவார்கள் தான் இன்னும் அவர்களாலே தீர்மானிக்க முடியவில்லை. சண்டை போடுவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போது போலே. இல்லை, எண்ணிக்கை முடிவு பண்றதுல தைரியமும் செல்வாக்கும் தான் முடிவு பண்ணணும். அது எதிரில் யார் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதனால தான் நாங்கள் இப்பொழுதே தேர்தல் பணி ஆரம்பித்திருக்கிறோம். கலைஞர் மகனாக இருந்து திராவிட மாடல் நாட்டு அரசின் முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவருடைய எண்ணற்ற சாதனைகள், அவர் தீட்டிருக்கிற எண்ணற்ற திட்டங்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்க மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய உழைப்பு, 2026 200 தொகுதிக்கு மேல் திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மீதும் இருக்கிறது. இல்லை, இப்போ போரில் எதிராளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா ராஜாவின் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, என்ன பிரயோஜனம்? எண்ணிக்கையும் எதிர்ப்பு அதிகமாகுது. எதிர்ப்பு அதிகமாகுது. யார் கேட்ட? திமுகவை நோக்கி. எந்த விஷயத்துல? கட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகுது இல்லை? அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்க குற்றம் இருக்குன்னு மக்கள் தரப்புல யோசனை வந்துடாதா? கட்சிகளின் எண்ணிக்கை வேலை இல்லாதெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கும். அதிமுக 4ஆ இருக்கு. அது 1ஆ எடுத்துக்கிறதா 4ஆ எடுத்துக்கிறதா சொல்லுங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா 4. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், எடப்பாடி பழனிசாமி, இது 4. இதை நீ 4 எண்ணிக்கையா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பலவீனம், அது எங்களுடைய பலம். அங்கீகரிக்கப்பட்டது எடப்பாடிட்ட தானே இருக்கு. சரி, மீதி இன்னும் எடப்பாடி அந்த இரட்டைகளை பயன்படுத்தலாமல் தேர்தல் ஆணையம் நாங்கள் அடுத்த வாரம் தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். ஏதோ உங்கள் பல்ல பிடிங்கி டெல்லி வச்சிருக்கேன். அதனால் களம் வரும், களத்தில் பார்ப்போம் யார் யாரோடு சேர்கிறார்கள், யார் விட்டு வெளியே வருகிறார்கள். களம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நாங்கள் களத்துக்கு தேர்தலை பொறுத்தவரை இப்போ தேர்தல் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்த பணி மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆக வெல்லுவோம்னு சொல்றோம். இல்ல திமுகவுக்கு புதிய நம்பிக்கையாக துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்கிறார் உதயநிதி அவர்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கை தர்றாரு திமுக தொண்டர்கள்? எதிர்பார்ப்பை விட அதிகமாக, திமுகவின் தன்னுடைய எதிர்பார்ப்பை விட நம்பிக்கை விட பன்மடங்கு அதிகமாக அவருடைய வேகமும் செயல்பாடும் விவேகமும் பேச்சும் இருக்கிறது. ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய தெம்பை, புதிய நம்பிக்கையை திமுக தொண்டன் மனதில் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். ஆக இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு திமுகவை கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடிக்க ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற காரணத்தால் இன்னும் வீரியமா செயல்படுவோம், இன்னும் வேகமா செயல்படுவோம், இன்னும் நம்பிக்கையா செயல்படுவோம். அந்த நம்பிக்கை, வீரியம், செயல்பாடு திமுகவை மீண்டும் 2026 கோட்டையில் தொடர செய்யும். இல்ல எதிர்ப்புகள் எதுவும் வரலையா உதயநிதி துணை முதல்வர் வரும்போது? வாய்ப்பே இல்லையே. எங்க இருக்கு எதிர்ப்பு? சீனியர் நிறைய பேர் இருக்கும்போது இப்ப வந்தவருக்கு எப்படி துணை முதல்வர் கேள்வி எழும்புச்சுல்ல. பழைய கதை திருப்பி நீங்க இப்போ திருப்பி 6 மாசம் கழிச்சு திருப்பி இது ஏன் கேட்கல? பழைய இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, இது எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, கனிமொழி அவர்கள் ரொம்ப காலம் அரசியல்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு அந்த பதவி அந்த அளவுக்கு ஆப்டா இருக்காதுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை மக்கள் கேட்கறாங்க. மக்கள்லாம் கேட்கல, எந்த மக்களும் கேட்கல. உங்களை மாதிரி யூடியூப் சேனல் யாராவது ஒரு சிந்திக்கிற திறன்பாடு குறைவுள்ள யாரும் அப்படி கேட்டிருக்கலாம். கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற திமுகவுடைய தலைவர். அவங்க டெல்லி பாலிடிக்ஸ், இப்போ திமுகவுடைய குரலாக டெல்லியில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள், திமுகவின் வாளாக டெல்லியில் இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு நீங்க எதோட முடிச்சு போடுறீங்க? குழப்பம் பண்றீங்களா? சிண்டு மூட்டி உங்க நினைப்பு சிண்டு மூட்டி விடுறதான்ட்டு இல்ல. நீங்க இதை முட்டாள்தனமான கேள்வின்னு எடுத்துக்கிட்டாலும் எதிர்கட்சி தரப்புல இருந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்கல்ல, பெண்களுக்கு முன்னுரிமை சொல்ற கட்சி ஏன் கொடுக்க கூடாதான்னு. எந்த கட்சி சொல்லுங்க, எந்த கட்சி அப்படி சொல்லுச்சு? கட்சி பேரை சொல்லுங்க. பேர் சொன்னாதான் அதுக்கான விளக்கம். ஆமா, அவங்க யோகிதை என்ன, அவங்க போஷ் என்ன, அவங்களுடைய செயல்பாடு என்ன, அவங்க எப்படி கட்சி நடத்துறாங்க அதெல்லாம் தெரியணும்ல. எந்த கட்சி அப்படி சொல்லுச்சு? குடும்ப அரசியல் அதிமுக பேசுறா, அதுக்கு பதில் சொல்லுவேன். எம்ஜிஆர் இறந்த பிறகு நாவலர் முதலமைச்சரானாரா, எம்ஜிஆர் முதலமைச்சரானாரா? ஜானகிக்கு பிறகு யார் ஆகியிருக்கணும்? ஏன் ஜெயலலிதா வந்தாங்க? இன்னைக்கு அதிமுக குடும்ப அரசியல் இல்லையா? ராஜன் செல்லப்பா பையன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் பையன் இருக்காரு, ஜெயக்குமார் பையன் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இளைஞர் செயலாளர் வந்திருக்கான். யார் குடும்ப அரசியல் பத்தி கேட்டேன். எந்த கட்சி பேசிச்சுன்னு சொல்லுங்க, நாங்க அந்த கட்சிக்கு பதில் சொல்றோம். எங்கள் கட்சியில் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு என் கட்சியில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். ஊடகம் நடத்துற நீங்களோ எங்களை எதிர்க்கிற கட்சியோ முடிவு பண்ண முடியாது இல்ல. என் கட்சி யாரை, நாங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும், யார் பின்னாடி பணியாற்ற வேண்டும் என்பது நாங்க தானே முடிவு பண்ணணும். என் கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க. திமுக அப்படி இல்லைன்னு சொல்றாங்களே. திமுக இதே மாதிரி எதிர்கருத்து சொல்லியிருந்தீங்க. எடப்பாடி அவர்கள் மேசைக்கு கீழே புகுந்து போய் பதவி வாங்கினவர்கள் நீங்க அங்க பேசுறீங்க. அது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய பதவி. அதை திமுக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக பண்ணணும்? நேரா போய் எடப்பாடியை கூப்பிட்டு நீங்க மேஜை கீழே பதவி வாங்கணும்னு சொன்னோமா? இல்லையே, அவர் எதிர்வினை ஆற்றினார். அதுக்கு பதில் சொன்னோம். நீங்க என்ன எப்படி இப்ப மக்களை பார்த்து வந்த முதலமைச்சரா? நீங்க தேர்தலை சந்தித்து கையெடுத்து கும்பிட்டு மக்கள் ஆதரவு வந்த முதலமைச்சரா? இல்லையே, கூவத்தூர்ல கூத்தாடி வந்த ஆட்சி தான். அவருடைய கேள்விக்கு அது பதில் வந்தது. நேரா எடப்பாடியை கூப்பிட்டு இல்ல எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டோ நீங்க இப்படித்தான முதலமைச்சர் சொல்லலையே. அவர் பொதுக்கூட்டில் பேசின ஒரு பேச்சு, அவர் திமுகவை தாக்கி வெளியிட்ட ஒரு அறிக்கை, அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்கு அது பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நீங்க இதுக்கு சம்மந்தமே இல்லையே. இல்ல, இந்த கேள்விக்கான பதில் நேத்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க முதல்வர்கிட்ட, இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு. அவருக்கு வேலை இல்லை, இப்படிதான் அறிக்கை விட்டு தெளிவா சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கக்கூடிய பதிலை தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி இதை ரசிக்கிறாங்களா? ஆமா, ரசிக்கக்கூடிய பதில். ஏங்க இது ரசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில் ராமதாஸ் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அதெல்லாம் வரலாறு எடுத்து படிக்கலாமா? இதே ராமதாஸ் அவர்களே 94 வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற பொழுது ஒரு காவல்துறை ஆய்வாளர் ரோட்ல ஓட அடிச்சு மண்டையை உடைச்சு இதே ராயப்பேட்டா மருத்துவமனையில் ஐயா ராமதாஸ் அனுமதிக்கப்படலையா? அன்னைக்கு இதே ராமதாஸ் ஜூனியர் வீட்டில் கொடுத்த பேட்டி இன்னைக்கு லைவ்ல இருக்கு, எடுத்து படிங்க அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்ட்டு. அதுக்கப்புறம் அதே ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்புல ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சா தாயோடு சகோதரியோடு உடலுறவு வச்சு சமம்னு சொல்லலையா? பிறகு அதே ராமதாஸ் போய் அதிமுக கூட்டணி வைக்கலையா? ராமதாஸ் ஐயாவுடைய எந்த ஸ்டேட்மெண்டாவது நிலையாக இருந்திருக்கிறது? அவர் சொன்னதை கடைபிடித்திருக்கிறார், சொன்ன வார்த்தை தவற மாட்டார், வாக்கு தவற மாட்டார், ஒன்னு சொல்ல முடியுமா? எந்த கட்சியோடு அவர் எங்க உறவு இல்லாமல் விமர்சனம் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு? இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை, நாடு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை, தமிழ்நாட்டு மக்கள் ஏகோபித்த ஆதரவு முதலமைச்சரை உங்க அப்பா விட்டு சொத்தையா கேட்கிறோம், உங்களை நான் கோட்டையில பார்க்கணுமான்ட்டு மக்களால் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அவர் அவமானப்படுத்துவாரு, சிறுமைப்படுத்துவாரு. அது தப்பு இல்லை. அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னதை மட்டும் தப்பாயிடுமா? அவர் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தினார், தமிழ்நாடு அரசை அவமானப்படுத்தினார், வாக்களித்த மக்களை அவமானப்படுத்தினார். இது உங்க அப்பா விட்டு சொத்தா கேட்கிறோம், முதலமைச்சரை பார்த்து அப்படி பேசலாமா? நீங்க என்ன வார்த்தையை ஒதுக்கிறீங்களோ அதுதானே பதிலா கிடைக்கும். ரிஃப்ளெக்ஷனா
அதானே கிடைக்கும். ஒரு முதலமைச்சரை பார்த்து 8 கோடி மக்களுடைய முதலமைச்சரை பார்த்து உங்க அப்பா விட்டு சொத்தியா கேட்டோம் நான் வந்து கோட்டையில பார்க்கணுமானா, இதே ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு சமயத்துல சொன்னார், நானும் என் குடும்பத்தை சார்ந்துடைய பாதங்கள் இந்த கோட்டையிலே படாது. 4 மணி நேரம் காத்து இல்லையா ஜெயலலிதாவுக்கு இதே கோட்டையில பாக்குறதுக்கு? நான் ஐயா அன்புமணியை கேட்கிறேன், அப்போ உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நானும் என் குடும்பத்தை சார்ந்த யாராவது அரசியலுக்கு வந்தா சாட்டையால் அடிங்கள் நடுவோட்டில் வைத்து சொன்னது ஐயா ராமதாஸ். உங்க குடும்பத்துல யாரும் அரசியலுக்கே வரலையா? ஐயா நீங்க சொன்னது எதுவுமே ஃபாலோ பண்ணல, சொன்னதுல எதுவுமே நிலையா இல்ல, சொன்னது எதுவுமே கரெக்டா சொன்ன வாக்க காப்பாத்தல. அந்த மாதிரி காரணங்களுக்காக தான் முதல்வர் பதில் சொல்ல விரும்பலையா? என்னங்க? ஆமா, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அவர் அன்னைக்கு நானும் உங்க அப்பா விட்டு சொத்தா கேட்ட போதே எதிர்வினை ஆட்டி இருக்கணும். ஆனா நாகரிகம் கருதி பதில் சொல்லாம விட்டார். அதானியின் பிரச்சனை இந்தியா முழுவதும் பத்தி எரிகிறது. உச்ச நீதிமன்றம் காரி துப்புகிறது, அமெரிக்கா நீதிமன்றம் பிடிவாரண்ட் போட்டிருக்கிறது, கென்யா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்கு, பிரான்ஸ்ல விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. 4 பக்கம் அதானி சுத்தி வளைக்கப்படுகிறார். இன்னைக்கு அதானிக்கா பார்லிமெண்ட் 2 நாள் முடங்கி இருக்கு. பல லட்சம் கோடிக்கு வங்கியில் வாங்கின கடன் அவருக்காக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த அரசாங்கமே, இந்திய அரசாங்கமே அவரை சுத்தி தான் இயங்குதுன்னு குற்றச்சாட்டு வருது. அப்படின்னா நீங்க மோடியை டார்கெட் பண்ணாம நீங்க சம்பந்தமே இல்லாம முதலமைச்சரை டார்கெட் பண்ணி பேசுறது யாரை திருப்திப்படுத்த, இல்லை யாரை விளம்பரப்படுத்த, இல்லை தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்த உங்க இந்த மலிவான அரசியல் தான் கிடைச்சதா? உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல வலு இருந்ததா? சரி, மொத்த ஊடகமும் அவர் சுத்தி இருக்கு, சர்வதேச ஊடகம் அவர் திரும்பி இருக்கு. ஒரே நாள் 2 லட்சம் கோடி ஷேர் அவர் இழந்திருக்கிறார் ஷேர் மார்க்கெட்ல, பங்கு சந்தையில. எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அதானியோடு ஒப்பந்தம் போட்டது ஜெயலலிதா, அதானியோடு கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில. இந்த ஆட்சியில் அப்படி எதுவுமே நடக்கலன்னு மின்சாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லுகிறார். உங்களுக்கு ஏன் இந்த வேலை? ஏன் பொய்யான தகவலை பரப்புறீங்க? யாருக்காக? ஆகத்தான் பதில் சொன்னோம், அவருக்கு வேற வேலை இல்லை போங்கன்ட்டு போயிட்டோம். சார், இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லைன்னு வார்த்தையை பதிவிட்டார். அதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு தான் முன் உதாரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இது நம்ம சொல்றதை விட நீங்களோ நானோ பேசுவதை விட, இல்ல பாவம் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிற விஜய் அவர்களை போய் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த அறிக்கையை அவர் படிச்சு அவர் பேர்ல வெளியிடுறதை விட தரவுகள் ஒன்று இருக்கு. இந்தியாவில் மகளிர் ஆணையம் இருக்கு, குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் இருக்கு, தாழ்த்தப்பட்டவர்கள் மேம்பாட்டு பாதுகாப்பு ஆணையம் இருக்கு, அதுக்கு ஒரு கமிஷன் இருக்கு. அதெல்லாம் கடந்த 5 வருஷத்துல எடுத்துப்போம். நீங்களும் நானும் பேச வேண்டாம். நான் உடனே திமுக யார் அப்படிலாம் இதெல்லாம் பேச மாட்டேன், தரவுகளோடு பேசுவோம். கடந்த 8 ஆண்டில் இந்தியாவில் பட்டியலின மக்கள் மீது அதிக தாக்குதல் கடந்த 50 ஆண்டில் நடக்காமல் நடந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லல, பட்டியலின ஆணையம் சொல்லியிருக்கிறது. இந்தியா ஃபுல்லா. விஜய் வாயை தருப்பாரா? பட்டியலின ஆணையம் திமுக பொதுக்குழு அமைப்பா? சொல்லுங்க சார். இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எந்த மாநிலத்தில் அதிக பாலியல் தொல்லை, பாலியல் கொடுமை, படுகொலை நடக்கிறது? அந்த இந்தியா சர்வதேச அமைப்பு ஆய்வு வெளியிட்டு இருக்கிறது. அதில் தமிழ்நாடு எங்கேயும் பதில் 10ல் கூட இல்லை. தெரியுமா விஜய்க்கு? அது யார் எழுதி கொடுத்ததை படிக்காம அறிக்கையா வெளியிடுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? போன மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 மாசம் வாட்டி பேசிட்டு போயிடுவீங்களா? அவர் ஒரு பொருளை சொல்லிட்டாரா நீங்க அந்த தலையில தூக்கி வச்சுன்னு தெரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்களா? எந்த தரமும் இல்லாமல், எந்த புள்ளி விபரமும் இல்லாமல், இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஐயா விஜய் பேசியிருக்கிறார். இந்த கருத்தை சொல்லும் போது எந்த அடிப்படையில் தெரியும்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருத்தை அவர் சொல்லும் போது தஞ்சாவூர்ல ஆசிரியை பள்ளிகளே வைத்து கொல்லப்படுகிறார். இந்த சம்பவத்திற்கு தான் அந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறார். இந்த சம்பவத்திற்கு திமுக என்ன பொறுப்பு சொல்லுங்க? என்ன சம்பவம்? அது என்ன நீங்க சொல்லுங்களேன். என்ன பொறுப்பு ஏற்றுக்கணும்? ஒரு தனிநபர் தனிநபர் படுகொலை, கோஷ்டி தகராறோ, இன தகராறோ, மொழி ஜாதி பிரச்சனையோ அல்லது குழு பிரச்சனையோ கிடையாது. அது காதல் பிரச்சனை, தனிநபர் பிரச்சனை, காதல் பிரச்சனை. அவர் பள்ளிக்கூடத்துல அந்த ஆசிரியரை கத்தியால குத்திறார், கைது பண்ணியாச்சு. சம்பவம் நடந்த இடம் தான் மெயினா பேசப்படுது. கத்தியால் குத்தியாச்சு. எப்படி தடுக்கணும்? நீங்களும் நாளைக்கு விஜயும் ஒரு ஐடியா சொல்லுங்க. பள்ளிக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்றாரு. எப்படிங்க சொல்லுங்க? அதுதான் கேட்கிறேன். ஒரு அரசு, ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளி தனியார் பள்ளி இல்ல, இது அரசாங்கம். இல்ல, நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். ஒரு தனியார் பள்ளிக்குள்ள போக முடியுமா? அப்படி ஒருத்தர் அரசு பள்ளிக்குள்ள அசால்ட்டா ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டாரு. இதே ஆதங்கமா இருக்கு. அசால்ட்டா சினிமா டைரக்டர் வசன மாதிரி பேசாதீங்க. அவர் பேசுற மாதிரியே தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்கூல் இருக்கு தெரியுமா விஜய்க்கு? துவக்க பள்ளி எத்தனையும் தெரியுமா? நடுநிலை பள்ளி எத்தனையும் தெரியுமா? உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் எத்தனையும் தெரியுமா? எத்தனை கிராமத்துல இருக்கு, எத்தனை டவுன் பஞ்சாயத்துல இருக்கு, எத்தனை நகர சபையில இருக்கு, எத்தனை யூனியன்ல இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? 60 வருஷமா நடக்கிற பள்ளி.
அது அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய சத்துணவு அமைப்பாளர் அந்த ஆசிரியர் பேட்டி கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி வந்தார்னா, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதா நினைச்சோம் நாங்க. என்ன சொல்றாங்க, ஏதோ குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதா நினைச்சோம், அவர் இப்படி பண்ணுவார் தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கிறாங்க, 7 கோடி பேருக்கு ஒரு போலீஸை போடுறான்றீங்க. உங்களுடைய வாதம். என்னுடைய வாதம் அது அல்ல. இல்ல அது இங்க இருங்க. ஒசூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வெட்டப்படுகிறார். ஆமா, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனையில. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஒசூர் நீதிமன்றத்துல ஒரு வக்கீல வெட்டினது யாரு? இன்னொருத்தர் அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய கணவர். யாருங்க? அவரால் பாதிக்கப்பட்ட. என்ன பாதிப்பது? என்ன பாதிப்புங்க சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, நீதிமன்றத்துக்குள்ளேயே வெட்டலாமா? பைத்தியமானீங்களா? எதுக்காக வெட்டினாரு அது சொல்லுங்க. அவர் பொண்டாட்டி ஒரு வச்சு நின்றார். எதுக்காக வெட்டினாரு? இது தொடர்ந்து பஞ்சாயத்து ஆகுது. என் பொண்டாட்டியை விட்டுன்னு கேட்கிறாரு அவரு. அவர் உடலை கள்ளக்காதல் வெட்டிட்டார். என் பொண்டாட்டியை வச்சுனுங்கிறன்ட்டு காரணம் சரியா இருக்கு. என்னங்க காரணம் சரியா இருக்கு? வேற என்ன? இது சட்டம் ஒழுங்கு எங்க போச்சுன்னா விஜய் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கறது. இதுக்கு எப்படி சட்ட ஒழுங்குக்கும் இந்த கள்ளக்காதலுக்கும் அடுத்த முன்னாடி வச்சிருந்த விஷயத்துக்கும் எப்படி முடிச்சு போறீங்க? விளக்கம் சொல்லுங்க. இல்ல, வெட்டப்பட்ட இடம் நீதிமன்ற வளாகம், அங்க ஒரு காவலர் கூட இல்லையா அப்படின்னு தானே கேள்வி எழுப்புது. காரணம் வேறையா இருந்துட்டு போது, ஒரு காவலர் இல்லையா நீதிமன்ற வளாகத்துக்கு? இந்த கேள்வி உங்களுக்கே பைத்தியகாரத்தனமா கேள்வியா தெரியலையா? இந்த கேள்வி எப்படி கேட்கணும் இதுக்கு மேல? இல்ல இது இந்த கேள்வியே பைத்தியகாரத்தனமா இல்லையா? வக்கீல் வெட்டினவர் குமஸ்தா, சரி, அவரு பொன்னாடி வக்கீல், சரி, கைது செய்யப்பட்டவர் குமஸ்தாவும் வக்கீலும், பாதிக்கப்பட்டவர் வக்கீல். ஒரு குமஸ்தா ஒரு வக்கீல கோர்ட்டுக்குள்ள வெட்டுறாரு, அவரு பொன்னாடி வச்சு இருக்கிறாருன்னு. இதுக்கு போய் சட்ட ஒழுங்கு காரணம்னு ஒருத்தன் சொன்னானா அவன் அரசியலில் அடிப்படை அறிவே இல்லாதவன் அர்த்தம். குமஸ்தா வக்கீல வெட்டுறாருங்க. குமஸ்தா எங்க இருப்பாரு? சுடுகாட்லயா? எங்க இருப்பாரு? நீதிமன்றத்துல இருப்பாரு. வக்கீல் எங்க இருப்பாரு? நீதிமன்றம். என்ன பிரச்சனை? அவன் முன்னாடி வச்சிருந்தான்னு பிரச்சனை. இதுக்கு போய் நீங்க சட்டம் ஒழுங்கு முடிச்சு போடுவீங்களா? இதுல என்ன தெரியுதுன்னா, என்னுடைய கேள்வி காவலர்ன்ற பெயரே வரல. கேளுங்க, இந்த அரசாங்கத்துக்கு வளைக்க கேள்வி கேட்க உங்களோட வேற சரக்கே இல்ல. சரி, புரியுதுங்களா? டார்கெட் பண்றதுக்கோ அல்லது இந்த அரசாங்கத்தை இழிவுபடுத்துறதுக்கோ வேற காரணமே இல்லாதால கள்ளக்காதல், தனிநபர் காதல், சரி, சொத்து பிரச்சனை, இவன் முன்னாடி அவன் வச்சுருக்கிறான் அந்த பிரச்சனை, இதையெல்லாம் வைத்துதான் இன்னைக்கு நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற நிலைமையில எதிர்கட்சியும் இருக்கிறது, இந்த மாதிரி ஊடகங்களும் இருக்கு. இல்ல, கண்டனம் தெரிவிக்கிற விஜய் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை, சீமான், இந்த இதெல்லாம் தெரியாம, கருத்துக்கள் தெரியாம தான் கண்டனம் சத்தியமா தெரியலீங்க. அதான் சொன்ன அரசியல் அரிச்சுடிங்க. உங்களா தானே சொல்றது, அடிப்படை அறிவே இல்லாதவங்க 2 நாள் நீதி சில செய்தி சேனல் திரும்பி கேட்ட உடனே அந்த செய்தி அன்னைக்கு விட்டாங்கலாம், பெருசாக்கவே இல்லை. இதே பெருசாக்கி இருக்கலாம். எது தெரியுமா சட்டம் ஒழுங்கு? எதை தெரியுமா காப்பாற்றணும்? ஒரு சின்ன பங்கடை விஷயத்துக்கு அப்பனையும் பையனையும் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நைட்டு ஃபுல்லா அடிச்சு சாகடிச்சாங்க தெரியுமா? அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செத்த உடனே நான் சட்டமன்றத்தில் எழுந்து நின்று போலீஸ் அடிச்சு அவங்க சாவல, ஆல்ரெடி அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னு பொய் சொன்னார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இது மட்டும்தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இல்ல, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் பிடிச்சிட்டு இறந்தாங்க 68 பேர், இது சட்ட ஒழுங்குல வராதா? வராது. எப்படி வராது? இப்ப தமிழ்நாட்டுல சிபிஐக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி மாற்றும் போது என்ன சொன்னாங்க? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் செத்து போயிட்டாங்க. சரி, போன மாசம் உத்தரப்பிரதேச 45 பேர் செத்தாங்க. இங்க கள்ளக்குறிச்சி, தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில சாராயம் செத்த போது அண்ணாமலையின் அறிக்கை என்ன? தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை என்ன? ஐயா எச் ராஜாவுடைய அறிக்கை என்ன? இதே கடந்த மாசம் உத்தரப்பிரதேச 60 பேர் செத்து போன பிறகு இவருடைய அறிக்கை என்ன? கள்ளச்சாராய சாவு எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்கலையா? ஜெயலலிதா ஆட்சியில் நடக்கலையா? இப்ப எங்க ஆட்சியில் நடக்கலையா? சரி, கள்ளச்சாராய நான் ஊக்குவிக்கிறோமா? கள்ளச்சாரம் போல என்ன எங்க நடந்தது? ஒரு மலை கேள்வி சரியா கேட்டீங்க. எச் ராஜா என்ன கேட்டார், தமிழிசை என்ன கேட்டான்னு கேட்டீங்க. இங்க கனிமொழி அவர்கள் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாரு, மணிப்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு. இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் பிடிச்சிட்டு இருக்கும்போது கனிமொழி அவர்கள் குரலே கொடுக்கலையே, இங்க வரலையே, என்ன காரணம்? கேள்வி. ஒரு மலை கிராமத்துல மக்கள் நடமாட்டமே இல்லாத மலை கிராமத்தில் தன்னுடைய போதைக்காக போய் கள்ளச்சாராயம் வாங்கி ஒருத்தன் குடிச்சிட்டு சாப்பிட்டானா, அதையும் அரசு முறை பயங்கரவாதம் சொல்லப்படுகிற மணிப்பூர் கலவரத்தை செத்து போன ஒருத்தையும் கொண்டு வந்து ஒருத்தன் ஒன்னா முடிச்சு போடுறான்னு சொன்னா அவனை பைத்தியம் சொல்லாம என்னன்னு சொல்லுவீங்க? இரண்டும் உயிர் தானே. ஒரு நேரத்துல அதிமுக ஆட்சியில இனி தப்பா பேசாதீங்க. அதிமுக ஆட்சி மணிப்பூர் கலவரம் என்பது ராணுவ வீரருடைய மனைவியை 40 பேர்
நிர்வாணமா அழைத்து வந்து பொதுவெளியிலே புணர்ந்து கற்பழித்தது மணிப்பூர் கலவரம். ஆமா சரியா? ஆமா. அந்த மணிப்பூர் கலவரத்தை திருட்டுத்தனமா சாராயம் வாங்கி குடிச்சதை கொண்டு வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் பைத்தியம் தான். இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, அதிமுக ஆட்சியில கனிமொழி அவர்களே சொன்னாங்க பல விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னவங்க கனிமொழி. அப்படி இருக்கும்போது இவங்க ஆட்சி காலத்துல இப்படி நடந்துருச்சு. கனிமொழி எங்க எந்த விஷயத்தில் அப்படி சொன்னாங்க சொல்லுங்க பாக்கலாம். வீடியோக்கள் நிறைய இருக்கிறது. சரி, நான் அவங்க சொன்ன மறுக்கவே இல்ல. கனிமொழி பேசுனாங்க, எந்த விஷயத்தில் அப்படி பேசுனாங்க அதை சொல்லுங்க. நீங்க பாத்திருப்பீங்கல்ல, சொல்லுங்க. எங்களுடைய கருத்தின்படி அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். நானும் சொல்றேன், அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. ஆமா. எந்த நிகழ்ச்சியில எந்த விஷயத்துக்கு அவங்க அப்படி சொன்னாங்க அதை சொல்லுங்க. ஏன் நடுவுல முதல் பக்கம் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி கடைசியை லாஸ்ட் வெட்டிட்டு நடுவுல மட்டும் சொல்லுங்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. மக்கள் அவசியம் இல்ல. இப்படி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணாதீங்க. தப்பு தப்பான முதல் கேள்வியே நீங்க சரி கள்ளச்சாராயம் சாவும் மணிப்பூர் கலவரத்தையும் முடிச்சு போட்டதே மிகப்பெரிய தவறு. மணிப்பூர் கலவரம் அரசு முறை பயங்கரவாதம். சரி, மணிப்பூர் கலவரம் அரசே முன்னின்று நடத்துகிற கலவரம். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் இல்ல, 18 மாசமா நடக்குது. 1-2 பேர் இல்ல, நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் முகாம்ல இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் ஒரு கள்ளச்சாராயோட நீங்க முயற்சி முடிச்சு போடுறீங்கன்னா உங்களுடைய அறியாமை. முடிச்சு போடுறது அந்த சம்பவங்களை குறித்த இல்ல, உங்களுடைய அறியாமை. அது உங்களுடைய அறியாமை. அது கள்ளச்சாராயத்து பீகார்ல மதுவிலக்கு அமுல்ல இருக்குது. சரி, போன வாரம் கள்ளச்சாராயம், போன மாசம் 120 பேர் செத்து போயிட்டாங்க. சரி, புரியுதா? அங்க பிஜேபி ஆர்ஜேடி சர்க்கார் தான் நடக்குது. ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் கள்ளச்சாராயம், அங்க 40 பேர் செத்து போறாங்க. கள்ளச்சாராயம் என்பது தெரிஞ்சு, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு, அதிகாரிகள் தெரிஞ்சு நடத்துற ஒரு வியாபாரம் அல்ல. நீதிபதி சொல்றது பொய்யா? திருட்டுத்தனமாக நீதிபதி சொல்றது. உயர்நீதிமன்ற நீதிபதி சிபிஐக்கு மாத்தும் போது என்ன சொல்றாங்க? இது காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க நீதிபதி. சரி, இதற்கு என்ன பதில் சொல்றீங்க? அது சிபிஐ விசாரணை தெரியும். காவல்துறை எந்த காவல்துறைக்கு சொல்றாரு? அவரு லோக்கல் இருக்கிற போலீஸ் சொல்லிருப்பாருங்க. நீங்க கொண்டு போய் டிஜிபியோட சம்பந்தப்படுத்துறீங்களே. இப்ப காவல்துறைன்னு வந்துட்டாலே டிஜிபி ஒண்ணுதான் உங்களுக்கு. முதல்வரே சொல்றாரு பாகுபாடு இருக்க கூடாது, வித்தியாசம் இருக்க கூடாது. காவலர் எல்லாரும் காவலர் தானே. முதல்வர் பாகுபாடு இல்ல, அதுதான் சொல்றேன். உங்களுடைய முடிச்சு போற தன்மை இருக்குல்ல, ரொம்ப தப்பா இருக்கு. முதல்வர் பாகுபாடே இல்லைன்னு சொன்னது அரசு மக்களுக்கு பணியாற்றுகிறோம், நீ பெரியவன் நான் பெரியவன் பாகுபாடு இல்ல, மக்களுக்கு காவலாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த பாகுபாட்டை சொன்னார். இப்ப நீங்க எந்த பாகுபாட்டை சொல்றீங்க? இங்கேயோ ஒரு மாவட்டத்துல கல்வராயம் மலையில உள்ள மலை மேல போறதுக்கே 25 கிலோமீட்டர் மலை மேல போய் உங்க இருந்து பார்த்து அங்க இருக்கிற யாரோ ஒரு லோக்கல் கான்ஸ்டேபிள் நான் சரக்கு வைக்கிறியா, ஏதோ கட்டிங் வாங்கிட்டார், லஞ்சம் வாங்கிட்டாருன்னு பாத்தீங்களா? தமிழ்நாடு காவல்துறை லஞ்சம் வாங்கிச்சு நீங்க சொன்னீங்கன்னா அவன் நம்மளை காரி துப்ப மாட்டான். ஒருவர் தவறு செய்தால் அது ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நான் குறை சொல்லுவேன் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய சாவுக்கு கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டர், 2 வருவாய் ஆய்வாளர், தாசில்தார், இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக சரித்திரமே இல்லை. அது எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ, ஜானகியோ, எடப்பாடியோ, ஓபிஎஸ்ஓ யாராக இருந்தாலும். ஆனால் இந்த முறை எடுத்த நடவடிக்கை நிர்வாகம் ஆடி போனது. சஸ்பெண்ட் பண்ணாங்க, கலெக்டர் சஸ்பெண்ட், எஸ்பி சஸ்பெண்ட், சம்மந்தமே இல்லை. ஏதோ கிராம, ஆனாலும் நிர்வாக ரீதியாக நீங்க பொறுப்பேற்க வேண்டும்ட்டு அவங்களே சஸ்பெண்ட் பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்தோம். ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறார், சரிங்களா, அதை நாங்க திருப்பி கேட்டோம், தப்பாவும் கேட்கலையே. எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணும்னா ஒரு 4 கண்டெய்னர் பிடிச்சாங்க தெரியல. ஆமா, கரூர்ல. அந்த வழக்கு யாருக்கு மாத்தினாங்க? சிபிஐக்கு மாத்தினாங்க. என்னங்க ஆச்சு? என்னைக்குன்னா ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க கேட்டீங்களா சிபிஐ கிட்ட எத்தனை கேஸ் இருக்குது, எத்தனை கேஸ் விசாரணை நடந்திருக்கு, எத்தனை முடிஞ்சிருக்கு, எப்பங்க தண்டனை வாங்கி தருவீங்க? யாருக்கு தெரியும்? ஒரு வழக்கு சிபிஐக்கு மாத்தின வழக்கை மீண்டும் நீதிமன்றம் போலீஸ்க்கு மாத்திருக்கு, ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஆக இப்படி நடக்கும். ஒவ்வொரு நீதிமன்றங்கள் ஒவ்வொரு கருத்தை மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு பார்வையில ஒவ்வொரு தீர்ப்பு சொல்லுவாங்க. இதுவே சரியா? இவர் இங்க இருக்கிற மரியாதைக்குரிய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அது தலைமை நீதிபதி மன்னிக்கணும் ஐயா வெங்கடேசன் ஒரு தீர்ப்பு சொன்னார். ஆமா, விருப்பப்பட்டு அந்த மாதிரி படங்கள் பார்ப்பது தவறு இல்லை, பரப்புற தனிப்பட்ட தவறு, அது அவருடைய கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஏத்துக்க மாட்டோம், இது கண்டிக்கத்தக்கது, இந்த தீர்ப்பு ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்ன. அது ஒவ்வொருடைய பார்வைக்கும் ஒவ்வொருத்தரும் டேபிள் வைக்கப்பட்ட ஆதாரங்கள், வைக்கப்பட்ட வாதங்கள் அடிப்படையில நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றாங்க. அதுக்காக இதுதான் சரின்னு யாரும் எதுவுமே சொல்லிட முடியாது. அதுதான் சொன்னோம், எதுவாக விசாரணை இருக்கு தெரியப்ப நான் யாரையும் காப்பாத்தல, யாருக்கும் முட்டு கொடுக்கல,
யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. சட்டம் அதன் கடமையை செய்யும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி.